பழுத்த ஓலையை பார்த்து குருத்தோலை சிரிச்சிச்சான். இந்த பழமொழிக்கு அர்த்தம் என்னன்னு தெரியுமா உங்களுக்கு? பழுத்த ஓலையை பார்த்து குருத்தோலை சிரிச்சுது அப்படின்னா, வயசானவங்களை பார்த்து இளைஞர்கள் எள்ளி நகையாடுவாங்க. உனக்கு வயசாகி போச்சு, பேசாமல் போட்டது ரெண்டு ஒரு மூலையில் உட்காந்துடும் அப்படின்னு சொல்லி சின்ன வயசில் உள்ளவங்க சொல்லுவாங்க. ஆனால் அதுக்கப்புறம் வயசானவங்க அவங்களுடைய அனுபவத்தில் எல்லாத்தையும் அனுபவித்து பார்த்துட்டு ஓஞ்சி உட்காந்துருப்பாங்க. அப்போ அவங்க அந்த அனுபவத்தில் இந்த விஷயங்களை செய்யும், இந்த விஷயங்களை செய்யாது அப்படின்னு சொல்லி ஒரு நல்ல விஷயத்தங்களை நம்ம பிள்ளைகளும் கெட்டு போயிடக்கூடாது அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஆனால் இளைஞர்கள் அதை கேட்க மாட்டாங்க. பாப்பா உனக்கு ஒன்றும் தெரியாது, போமா உனக்கு ஒன்றும் தெரியாது, எல்லாம் நாங்கள் பார்த்துக்கிடுவோம், பேசாமல் உங்கள் வயசாகிட்டு பேசாமல் ரெஸ்ட் எடுக்கீங்களா, சாப்பிட்டுட்டு பேசாமல் வீட்டில் இருங்க அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இதுதான் பழுத்த ஓலையை பார்த்து குருத்தோலை சிரிச்சு தான் அப்படின்னு சொல்லுவாங்க. பழுத்த ஓலை குருத்தோலை சிரிச்சுன்னா இன்னும் கொஞ்ச நாள் 4 நாளில் நீ மரத்துலேருந்து கீழே விழுந்துருவேன், நான் அப்படி மரத்துலேயே நிலையாக இருப்பேன்னு சொல்லி குருத்தோலை நினச்சிக்கிட்டு பழுத்த ஓலையை பார்த்து குருத்தோலை சிரிச்சு தான், நீ இன்னும் 4 நாளில் விழுந்துருவேன், ஆனால் நான் விழாமல் இருப்போம்னு. ஆனால் எல்லோரும் ஒரு நாளைக்கு விழுந்து ஆகணும் அப்படிங்கிறது தான் இந்த பழமொழியினுடைய அர்த்தம். நன்றி, வணக்கம்.